Good morning, everyone. My name is K. Joseph Prince. I am here from Kumari Ideal Peravai, Team C, Group A. Nowadays, many of the peoples, especially women and adults, have joint pains. Many of the women have a pain in legs and hip after delivery because of calcium deficiency. The Madakatan Kiri is the best for relieving joint pains, reducing inflammations, treating cold coughs, improving energy, and benefiting skin or hair. Often used in traditional dishes like dosas, other oils and pastes rich in vitamins and minerals. The Madakatan Kirai belongs to the Sapindaceae family with its name meaning that which destroys stiffness, and its botanical name is Cardiospermum halicacabum, that is balloon wine. Now I am going to prepare the medicine Madakatan Kirai Thailam, that is balloon wine oil, offers anti-inflammatory and analgesic benefits, making it great to reduce joint pain, bone pain, arthritis and muscle stiffness. மடக்கத்தான் கீரையை வேர் முதல் தண்டு இலை என எதையும் தவிர்க்காமல் நன்கு கழுவி எடுக்க வேண்டும். நன்கு கழுவிய மடக்கத்தான் கீரையின் ஒரு பகுதியில் இலைகளை மாத்திரம் எடுத்து 100 கிராம் அளவுக்கு விழுதாக நன்கு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதியுள்ள பகுதியை உரலில் போட்டு நன்கு இடித்து 500 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 1 லிட்டர் சாறு வரும் வரை பிழிந்து எடுக்க வேண்டும். முதலில் செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் முடக்கத்தான் கீரை பேஸ்ட், 500 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய், முடக்கத்தானை அரைத்து தண்ணீர் விட்டு பிழிந்து எடுத்த சாறு 1 லிட்டர். செய்முறைக்கு முதலில் முடக்கத்தான் கீரை சாறு, முடக்கத்தான் கீரை பேஸ்ட் மற்றும் நல்லெண்ணெய் ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் கலந்து எடுக்க வேண்டும். முடக்கத்தான் கீரை சாறு, முடக்கத்தான் கீரை பேஸ்ட் மற்றும் நல்லெண்ணெய் ஆகிய மூன்றையும் பாத்திரத்தில் ஒன்றாக சேர்த்து கலக்க வேண்டும். அடுப்பை பற்ற வைத்து ஒரு இரும்பு கடாயை வைக்க வேண்டும். கடாயில் கலக்கிய இந்த கலவையை ஊட்ட வேண்டும். கலவையின் கொதிநிலை வரும் வரை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டும். கொதிநிலை வந்தவுடன் சிம்மில் போட வேண்டும். கொதிநிலை வந்தவுடன் அடுப்பை சிம்மில் போட வேண்டும். இந்த கலவை மணல் பக்குவம் வரும் வரை மிதமான தீயில் கொதிக்க வைக்க வேண்டும். இப்போது மணல் பக்குவம் வந்துவிட்டது. எண்ணெய் பிரிந்து மடக்கத்தான் கீரை தைலம் தயாராகிவிட்டது. தயாரான எண்ணெய் நன்றாக ஆவினவுடன் அதனை நன்கு வடிகட்டி எடுக்க வேண்டும். ஆவின எண்ணெயை நன்கு வடிகட்டி பாட்டிலில் ஊட்டி வைத்து பயன்படுத்தலாம். இதனை உடலில் நன்கு வலியுள்ள இடங்களில் 4க்கு 1 2 முறை தேய்க்க வேண்டும். இதனை தொடர்ந்து தேய்த்து வந்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த மடக்கத்தான் கீரை குமரி மாவட்டத்தில் பரவலாக வீட்டு தோட்டங்களிலும் வயல் வரப்புகளிலும் வேலி ஓரங்களிலும் உள்ளன. இது செடி கொடி வகையாக வளரும் தன்மை கொண்டது. இந்த மூலிகை தைலத்தை தயாரிப்பதன் மூலம் எனக்கு சிறந்த அன்பு கிடைத்துள்ளது. எனக்கு வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.